இது என்ன தைரியம்? இப்படி நடந்துக்கலாமா? தயவு செஞ்சு கேளுங்க. உன்னை அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. காதல் 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 சூப்பரான டைட்டிலா இருக்குல்ல, பார்க்கையில செம்மையா இருக்குல்லங்க. தாலி கட்ட போற நேரம் பாவங்க அர்ஜுன் என்ன பண்ணுவாரு, அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. எல்லாரும் ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு போய் பார்த்தா எல்லாம் ஆக்டிங் தான். ஏய் தள்ளுங்க தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு அங்கே டாக்டர்லாம் வந்திருப்பாங்கல்ல, கையை பிடிச்சி பார்க்குறாங்க. தூக்கி கொண்டு போய் ஒரு இதில் உட்கார வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. என்னப்பா அர்ஜுன் 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 அப்படின்னு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே, சாப்பிடாம இருந்திருப்பாரு போல இருக்கே. இல்லையே நேத்தெல்லாம் சாப்பிட்டானே, காலையிலேருந்து சாப்பிடல போல இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு, டேய் அர்ஜுன் ஒன்றும் இல்லடா எந்திரடா அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்ல, டாக்டர் எனக்கு கோமாக்கு போயிட்டுன்னு சொல்லுங்க டாக்டர். டேய் அதெல்லாம் சொன்னா நடிப்புடா, அதெல்லாம் நம்புவாடா உங்க அப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ ப்ளீஸ் டாக்டர், என்னால எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க ஒண்ணும் பண்ண முடியல. உங்க பையனுக்கு அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க, என்னாச்சு என் பையனுக்கு சொல்லுங்க என்னாச்சு? இல்ல அவருக்கு மயக்கம் தான். சாப்பிடாம இருந்திருக்காரு. அந்த புகை இதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுருவாரு. அட பாவி டாக்டரே போட்டு விட்டாரே அப்படிங்கையில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் போகுது. சீக்கிரம் எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு எழுப்புறாங்க. நான் எந்திரிக்கவே மாட்டேன்டா. எந்திரிச்சா தானே நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த பையனும் பாவம் தம் கட்டி படுத்துக்கிட்டே கிடக்குறாரு. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா பண்றது அம்மா, என்னால ஒண்ணும் முடியாதும்மா. இதுங்க 2 இப்படி பேசுதுங்க. ஒரு படத்துல எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு பேசுவாங்க இல்லையா? இறந்து போனவங்ககிட்ட அந்த மாதிரி இவங்க பேசுறாங்க. இங்க பார், என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, கல்யாணம் நடக்காம விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போங்க. கண்டிப்பா அவன் எந்திரிப்பான். எந்திரிச்சா நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, எங்க புள்ளைக்கு விருப்பமே இல்லைங்க. பாத்தீங்களா கோமா அளவுக்கு போயிட்டான். எங்க அம்மா காமா சொல்லிருச்சே கோமான்னு. அம்மான்னா அம்மா தான் அப்படின்னு மனசுல நினைக்க, ஏய் உன்னை அரைஞ்சிருவேண்டி அப்படின்னு அவங்க அப்பன் கத்த, அம்மா சரியா இருந்தா அப்பன் சரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது சரியாத்தான் போச்சு. அட தகப்பா, எனக்கு அவளை பிடிக்கலடா, அவ சரியான ராட்சசிடா, நீ நினைச்சிட்டு இருக்கியா நல்லவன்னு. அவ அந்த வீட்டுக்கு பிடிச்ச வில்லிடா, இந்த கதைக்கே அவதான் வில்லி ஆக போறா, நான் இப்ப சொல்லி ஆயிட்டேன். நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் எவ்வளவு நேரம் இருக்கிறது, எந்திரிடா. கரெக்டா ஒரு எறும்பு கொசு கடிக்க என்ன பண்ணுதோ தெரியல, சடக்குன்னு அப்படி அழைச்சிடுறாரு. இந்தா எந்திரிச்சிட்டான், முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அதாவது அவங்க அப்பன் அவங்க அண்ணன் தம்பி இவங்க தான் இருக்காங்க. அங்கே ஸ்வேதா இப்படி நிக்குது. நீ கவலைப்படாதம்மா, என் அண்ணன் கண்டிப்பா மாப்பிளோட தான் வரும், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அர்ஜுனை எழுப்பிடுறாங்க. தண்ணி கொட்டாந்து கொட்டமா ஊத்தி எந்திரா அப்படின்னு எழுப்பிட்டு, ஏன்டா மாட்டேங்கிற, அம்மா அம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்ல, இரு இரு அப்படின்னு சொல்லி ஒரு வேகமா அடிக்க போறாரு. இருங்க ஏங்க ஏங்க பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க, விடுங்க விடுங்க, நீ எவ்வளவு தடுக்கிறாங்க, போடி நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், நான் என்னங்க பண்ணேன்? நீ தான் உன் பிள்ளைய அப்படி வளர்த்து கெட்டு குட்டிச்சாரம் ஆக்கி வச்சிருக்க, அதனால நீ பேசாம போயிரு அப்படிங்கிறாங்க. இல்லங்க இல்லங்க, அவன் சொல்றத புரிஞ்சுக்கங்க, அவன் ஏன் கல்யாணம் வேணாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன் வேணாங்கிறானா என்ன அம்மா அப்படிங்கிற, பேசாம இருடா, நான் சொல்றேன் எல்லாத்தையும். இங்க பாருங்க, அவன் சொன்னதெல்லாம் நான் சொல்றேன். என்ன சொன்னான் அது வந்து, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, நம்ம புள்ள, ஐயோ என்ன சொல்றது ஐயோ அப்படிங்கல ஆதவனை வந்துடுறாரு. வந்துட்டு, அம்மா ஏமா இப்படி, அப்பா ஏப்பா தம்பி அடிக்கிறீங்க, என்னப்பா இப்படி பண்றீங்க? ஒரு கல்யாணம் நடக்கலன்னா அப்படியா? எனக்கு தான் அந்த ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் அடுத்து தங்கச்சி அத்தை புள்ள அது கல்யாணமா நடக்குதுன்னா தான் இப்படி நடக்குது. நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டுலாம் இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அதுக்கு நேரம் காலம் வேணும்ப்பா. நல்ல அல்வா துண்டு மாதிரி எடுத்து குடுத்துட்டானே பாயிண்ட அப்படின்னு நம்ம சரண்யா என்ன பண்றாங்க, ஏங்க இருங்கங்க நான் சொல்றேன், தம்பி ஏன் வேணாம்னு சொல்றான்னு சொல்றேன், சொல்லு என்ன சொன்னா சொல்லு. அது வந்து அண்ணன் ஆதவ இருக்கையில நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஏண்டா அப்படியா? அம்மா ஆமான்னு சொல்லு. ஆமாப்பா அண்ணன் இருக்கையில நான் எப்படிப்பா பண்ணுவேன் அப்படி பாக்குறாங்க. என்ன சொல்ற சரண்யா? ஆமாங்க, ஏற்கனவே அவனுக்கு நிறைய இடம் தட்டி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கையில அண்ணன் கல்யாணம் நின்னு வச்சு, தம்பி கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கல, தம்பி கல்யாணம் நடந்துருச்சு. அப்ப அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டுல 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைய குறை சொல்லுவாங்க. நம்ம மூத்த பிள்ளை ஆதவனுக்காக அர்ஜுன் இவ்வளோ ஐடியா பண்ணி இவ்வளவு யோசிச்சிருக்கானே, அவன் நினைப்பு கொஞ்சமாவது, அவனோட நினைப்புல நம்ம கொஞ்சமாவது பங்கெடுத்திருப்போமா அப்படின்னு சொன்னோன்னே சரண்யா அப்படின்னு கைய பிடிக்கிறாரு, நெஞ்ச பிடிக்கிறாரு. நிஜமா அப்போ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்கிறக்காக தான் வேணாங்கிறானா? என் பேச்ச மீறதுக்கு இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க அப்படியாங்க வளர்த்துருக்கோம். அப்படி அவங்க மீறினானா நீங்க வளர்த்து சரியில்லைன்னு போயிரும்ல. நீங்க கரெக்டா தாங்க வளர்த்துருக்கீங்க. சரண்யா நங்கூரம் பாய்ச்சுற மாதிரி பேச, ஆமா 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 சரண்யா, நீ சொன்னதான் கரெக்ட். அப்போ அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகாம இந்த கல்யாணம் நடக்க வேணாம், நான் போய் சொல்றேன். வாங்குங்க வாங்க அப்படின்னு இங்கிட்டு புருஷனை பார்த்தா அப்படியே பம்புது, இங்கிட்டு பார்த்தா அப்படிங்குது. வர்றாங்க. அங்கிள் அண்ணே என்னன்னாச்சு, உங்க பையனுக்கு சம்மதிச்சிட்டானா? என்ன சொன்னீங்க? ஸ்வேதா இங்க வாமா, தங்கச்சி இங்க கூப்பிடுறாரு, இங்க வாமா, உங்க எல்லாத்துட்டையும் ஒண்ணு சொல்லணும்.
ஐயையோ! என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே! அதுலயும் அர்ஜுன் சிரிச்சுட்டு வர்றத பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க ஸ்வேதா. ஆனா, "என்ன நீ சிரிச்சாலும் சரிடா, என்ன தான்டா நீ கல்யாணம் பண்ணுவ. நான் நடத்தி காட்டுவேன். இந்த உலகத்த விட்டு போறேன்னு சொல்லியாவது" அப்படின்னு தைரியமா இருக்க, "மாமா என்ன மாமா? என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா?" அப்படிங்கல. "இல்லம்மா, அவன் ஃபீல் பண்றாம்மா. ஏன் வேணான்னு சொன்னான் தெரியுமா? எதுக்கு வேணான்னு சொன்னான்? மூத்தவன் இருக்க, 2வது எனக்கு கல்யாணம் ஆயிட்டா, ஏன் மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணல? அப்ப அவனுக்கு ஏதாவது குறையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எந்த பொண்ணுமே குடுக்க மாட்டாங்களாம்மா. அவனுக்கு ஏற்கனவே பொண்ணு அமைய மாட்டேங்குதுல்ல. அதத்தாம்மா சொன்னான்." அட பாவி! நெஞ்சில அள்ளி போட்டானே நெருப்ப அப்படின்னு ஆத்தாளு மகளும் நெனைக்க, ஸ்வேதா பாக்குது. அட அர்ஜுனு! இதாடா உண்மை காரணம்? ஆமா. உனக்கு ஏத்த மாரி நீ நேரத்த அப்படியே சாதகமா பயன்படுத்திட்டேன்னா, என்னோட ஜாதகத்தை நாங்களும் சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம்ல அப்படின்னு அர்ஜுன் சிரிக்க, மாமா அப்படிலாம் இல்ல மாமா. அவன் சிரிக்கிறான் மாமா, சிரிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொன்ன கையோட திரும்புறாரு அவங்க அப்பா. அவன் ஆமாப்பா, ஆமா அப்படின்னு அர்ஜுன் அழுக, எங்கேம்மா அவன் சிரிச்சான்? அழுதுட்டு இருக்கான். ஐயோ! அவன் நடிக்கிறான் மாமா, நடிக்கிறான். இங்க பாருங்க, ஆதவர் கல்யாணம் பண்றதுலாம் அவனுக்கு ஒரு குறையே இல்ல. அவன் அப்படின்னு சொல்லி என்ன? என்ன சொல்லு? அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றான். என்னது லவ் பண்றானா? ஆமா, அர்ஜுன் வேற பொண்ண லவ் பண்றாரு அப்படிங்கல. நிஜமாவா? யாருடா? வேற யாரும் இல்ல. இந்த மது தான். மதுவா? அப்படிங்கல. மது, ஐய்யய்யோ! நம்மள ஏன் கோத்து விடுது இந்த பக்கி? அப்படின்னு சரி நமக்கென்ன? நம்மள லவ் பண்ணா பயம்லாம் போவோம். இங்க பாருங்க அங்கிள், நான் லவ் பண்ணாலும் இல்ல. அவன் என்ட்ட வந்து உன்ன லவ் பண்றேன், புடிச்சிருக்குன்னு சொன்னா, நான் என்ன கட்டிக்க முடியுமா என்ன? எனக்குன்னு ஒரு இது இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் தட்டி கழிச்சுட்டேன். சும்மா உங்க பையன் லவ் பண்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அப்புறம் அர்ஜுன பாக்குறாங்க. என்னடா இப்படிலாம் சொல்றாங்க? அப்பா, அவ சும்மா கோர்த்து விடுறாப்பா. அதெல்லாம் இல்ல. நான் சும்மா ஒரு வாட்டி மதுகிட்ட சொன்னேன். மதுவ லவ் பண்றேன்னு இவ வந்து என்னைய பின்னாடியே ஃபாலோ பண்றான்னு பொய் சொன்னேன். அப்பதான் என்ன விடுவான்ட்டு. அவங்க பாட்டுக்கு என் மேடம், நான் ஒரு வேலையாரு. அவ்வளவுதான். நீங்க என்னைய தப்பா நினைக்காதீங்கப்பா. என்னம்மா ஸ்வேதா அவன் அப்படி சொல்றான்? ஐயோ! அங்கிள் மாமா மாமா பொய் சொல்றான் அப்படின்னு ஸ்வேதா எவ்வளோ சொல்லுது. இல்லம்மா, இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்மா. எனக்கு என்னவோ மனசுக்கு சரியில்லம்மா. ஆனா உனக்கும் அர்ஜுனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆனா ஆதவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஐயோ! அண்ணே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வேணாண்ணே, வீணா போயிரும். ஏம்மா வீணா போகுது? எல்லாரும் மனசார வயிறார சாப்பிட்டு போட்டும். நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நெனச்சோம்னு நெனச்சுக்குவோம். அப்புறம் இன்னொன்னு, உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நிச்சயதார்த்த விழாவா நெனச்சுக்குவோம். எப்படி? அப்படிங்கிற மாரி ஸ்வேதா அர்ஜுன பாக்க, நிச்சயதார்த்தம் தானடி, தாலி கட்ட போற அந்த நிமிஷமே உன் கல்யாணம் நிக்கலையா என்ன? அதே மாரி என்னைய மேடை வரைக்கும் கொண்டு போனாலும் நிக்கும்டி, நிறுத்துவேன்டி, நிப்பேன்டி, நிப்பாட்டி காட்டுவேன்டி. ஆ கல்யாணம் வரைக்கும்லாம் போகாது. அதுக்குள்ள என் மது மனச மாத்தி அவ மனசுக்குள்ள நான் கூட்டி புகுந்து, அவள என் குத்து விளக்கு ஏத்தி என் வீட்ல கொண்டாட வப்பேன்டி அப்படின்னு மனசுல நெனைக்க, நீ எது நெனச்சாலும் நடக்காதுடா. நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வருவேன்டா. 2 பேரும் மாறி மாறி மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பாக்குறாரு, "இங்க பாரு ராதவா, உனக்காக உன் அண்ணன் எவ்வளவு பெரிய தியாகத்த பண்றான் பாத்தியா?" ஆமாங்க. சரண்யாவும் கூட சேர்ந்துக்கிட்டு அழுக. "ஏய் கவலைப்படாதடி, அந்த பையன் தான் ஊதாரின்னு நெனச்சேன். நம்ம புள்ள தங்கம்டி, தங்கம்டி." பாக்குறாரு ஆதவன். பாத்துட்டு பாரதின்னு நினைப்பு வந்துச்சுங்க. "ஏன்டா அர்ஜுனு, எனக்காவாடா?" "ஆமாண்ணே, ஆமா. நீ கல்யாணம் பண்ணாம நான் எப்படிண்ணே கல்யாணம் பண்ணுவேன்?" ஐயோ! தம்பின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க சரண்யாவும். "அட அர்ஜுனு, நீ இவ்வளவு தியாகியா இருக்கியேடா!" அப்படின்னு கட்டி புடிச்சு அழுக. ஐயோ! நல்லா ஒட்டுமொத்தமா நாடகம் போடுதுக. மாமா, மக்கு மாமா, புரிஞ்சுக்கிடாம நீயும் போய் அழுகுறியே! கட்டி புடிச்சுட்டு, "அடேய் அர்ஜுனு, அட ஆதவா" அப்படின்னு அழுகுறாங்க. இந்த மேடையிலே ஒரு பொண்ணு இருந்தா கூட கட்டிர்லாம் தான். யாராவது மேடையில இருக்கீங்களா? ஸ்வேதா பாக்குது. ஐயோ! சீக்கிரம் யாராவது நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி வாங்களேன். ஏன்? நீ போய் கட்டிக்க வேண்டியது தானே! என்னம்மா ஸ்வேதா! ஆனாலும் பார்த்தா யாரும் முன் வரல. அதுக்கப்புறம் பாக்குறாங்க. சரிம்மா, இந்த நிச்சயத்த இதோட முடிஞ்சிருது. நல்லபடியா முடிச்சுட்டு, ஆதவனுக்கு எப்ப கல்யாணம் பண்றோமோ, அதே மேடையில அர்ஜுனுக்கும், ஸ்வேதாவுக்கும் கல்யாணத்த முடிக்கிறோம். போதுமா? அப்படின்னு தங்கச்சிட்ட சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எப்படியோ என் புள்ள வாழ்க்கைய காப்பாத்துனா சரி. ஸ்வேதா பாக்குது. சரிங்க மாமா, இது கண்டிப்பா நடக்கும்ல. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாம்மா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண, என் பையனையும் சொல்ல சொல்லவா? அவரு சத்தியம்லாம் சக்கர பொங்கல். நீங்க குடுத்துட்டீங்கல்ல, உங்க வார்த்தைய நான் நம்புறேன் மாமா. இதான்டா என் வீட்டுக்கு வர மருமகளும் நல்லவ, மயனும் நல்லவன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பாக்குறாங்க. கிட்டக்க வராங்க அர்ஜுன்ட்ட தனியா நிக்கையில, "என்ன தப்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறியா? இப்ப நிச்சயதார்த்தம் நடக்குது. அடுத்து எப்போ ஆதவனுக்கு கல்யாணம் ஆகுதோ, அப்போ நீ தாண்டி என் புருஷன், நான் தாண்டி உன் பொண்டாட்டி. ஆதவனுக்கு கல்யாணமே ஆகட்டி என்ன பண்ணுவ? கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பொண்ண பாத்து கட்டிருவாங்க. அப்படியே ஆகலைனாலும், உனக்கும் எனக்கும் தான்னு பேசி வச்சுட்டாகல்ல. நீ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண முடியாதுடா. பாக்கலாண்டி. இந்த இன்னும் கொஞ்ச நாளு, 2 மாசமோ, 3 மாசமோ, அதுக்குள்ள மது மனசுல நான் எட்டாம் பிடிப்பேன்டி. அதுக்குள்ள மதுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நடக்காது ஸ்வேதா அப்படிங்கிறாங்க. கத்துறாங்க. ஸ்வேதா அப்படின்னு கத்த, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சும்மா தான் அப்படிங்கிறாங்க. சரி வா நிச்சயத்த பண்ணுவோம். மாலைய போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேடையில வந்து உட்கார சொல்றாங்க. இல்ல நான் மாலைலாம் போடல. அட மாலைய போடுப்பா. இதுல என்ன இருக்கு? சரண்யா வருது. டேய், மாலை போடுறதெல்லாம் தப்பு இல்லடா. தாலி கட்டினா தான்டா அவ பொண்டாட்டி. ஓ! அப்படியா? சரின்னு சொல்லிட்டு மாலைய போடுறாங்க. அப்படியே மனசுக்குள்ள நம்ம மதுவ தாங்க நெனச்சுக்கிட்டே மாலைய போடுறாரு. ஐயோ! அப்படின்னு சிரிக்க ஸ்வேதா பாக்குது. என்ன சிரிக்கிறாரு? என்ன சிரிக்கிறீங்க?
அப்படிங்கல மது அப்படியே டக்குன்னு அடுத்த செகண்ட் சுதாரிப்புக்கு வந்துடுறாரு. ச்சே நீயா உன்னை பார்த்தா நான் சிரிச்சேன் அப்படின்னு திரும்புறாரு. உண்மையிலே ஸ்வேதா அழகாத்தாங்க இருக்காங்க. மகாநதி கங்கா அதுல கூட மாடர்ன் ட்ரெஸ் இல்லாம நான் அதாவது ஒரு பட்டிக்காடு மாதிரி இருந்தாங்க. இதுல செமையா வேற லெவல்ல இருக்கிறாங்களே, அழகு தாங்க கங்காவுமே. இப்ப கங்கா வில்லி ரேஞ்சுக்கு மாறிட்டாங்க. இந்த வீட்டுல நான் சொல்லி அடிப்பேன்டா கில்லி மாதிரி அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு நம்ம அர்ஜுனு. அப்பாடான்னு ரூம்குள்ள போயிட்டு அம்மாவை இழுத்துட்டு போறாரு. எங்கடா எங்க அப்படிங்கல, நீ போ ஆதவா நாங்க வர்றோம். எங்கடா என்கிட்டயும் சொல்லுங்கடா ப்ளீஸ் ஆதவா அப்படிங்கல போயிட்டு டவக்குன்னு கதவை சாத்திட்டு தாப்பா போடாம கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா என்ன காப்பாத்தின தெய்வமே அப்படின்னு கட்டி பிடிக்க கதவை திறக்கிறாரு. உள்ளுக வாராரு ஆதவு. டே ஆதவா எப்படா வந்த? எப்ப வந்தனா? பாவி பாவி அப்படின்னு புதுவில அடிக்கிறாரு. அம்மா நீ மாமா இதுக்கு உடந்த? இல்லடா உன் தம்பி வாழ்க்கை பாலா போயிடக்கூடாதுடா. உன் அத்தை மூளை கட்டிக்கிட்டு அவன் விரும்பலடா, விரும்பினாலும் பரவாயில்ல. அம்மா இந்த ஒரு ஐடியா சொன்னீங்க, மத்தபடி ஆதவனை கட்டி வைங்கன்னு சொல்லாம விட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம். ஆதவனை கட்டியிருந்தா அவன் உன்னை கட்டிப்பான்னு நினைக்கிற? என்ன சொல்லியிருப்பா? ஆதவன் வேணாம் வேணாமாமா வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. மனசுக்குள்ள இப்ப கூட நினைச்சிருப்பா, ஐயோ நல்ல வேலை ஆதவனை கட்டிக்கின்னு சொல்லாம விட்டாங்களேன்ட்டு. அப்படியாடா சொல்றேன்? ஆமாம்மா அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ஆனாலும் நிச்சயத்தை போட வச்சுட்டா பாத்தியா கல்யாணம் பண்ணுவேன்னு. டே அதுக்குள்ள உன் மனசுல இருக்குது அவ அவ ஆசைய உண்டாக்குடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஆதவ பாக்குறாங்க. என்னடா அப்ப மது உண்மையிலே லவ் பண்றியா? ஆமா. அப்ப அந்த பொண்ணு அது மாட்டேங்குதே, சரி விடு எப்படியாவது பேசி வைக்கிறேன் அப்படின்னு ஆதவன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டே தம்பி என் மேல உண்மையிலேயே பாசத்துல பண்றேன்னு நினைச்சிட்டேன்டா. போடா அண்ணே 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 உண்மையிலே எனக்கு மனசுக்குள்ள அந்த நினைப்பு தானே இருக்குண்ணே, சரிடா நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சத்தியமா அப்படின்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ண ஏந்தெல்லாம் பண்ணாதப்பா. சரி அம்மா மேல, டே என் மேல வேணாம், சரி என் மேலன்னு போறாரு. நான் என் மேல சத்தியம் பண்ணலப்பா. அப்ப நீயே ஒத்துக்கிறியான்னு அடிக்கிறாங்க, அடிச்சு விளையாடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.